எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சூப்பரான ஹோம் தியேட்டர் செட்டப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் உண்மையான சவுண்ட் ப்ரூஃபிங் இருக்கு பின்னால் இருக்கிற ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் சீக்ரெட்ஸ். இந்த எக்ஸ்பிளைனர்ல இதை பத்தி தான் நாம ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். இது ஏதோ பார்க்க அழகா இருக்கிற இன்டீரியர் டிசைன் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாதுங்க. கட்டடத்தோட ஆழமான அறிவியல். இதை மட்டும் சரியா பண்ணலன்னு வைங்க, நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் டோட்டலா வேஸ்ட் ஆகும். சரி, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற அஜெண்டா. அக்யூஸ்டிக் பேனல்ங்கிற மாயே அதிர்வுகளை துண்டிப்பது, சத்தத்தை முடுக்கும் அடர்த்தி, சத்தத்தை வெப்பமாக்கும் பசை, அப்புறம் மாஸ்டர் செக்லிஸ்ட். முதல்ல இன்டீரியர் டிசைனிங்ல இருக்கிற சில கட்டுக்கதைகளை நாம உடைக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் சத்தத்தை முழுமையா தடுக்கிற அந்த 3 முக்கியமான அஸ்திவார லேயர்கள் என்ன, அதை எப்படி பெர்ஃபெக்ட்டா அமைக்கிறதுங்கிற மாஸ்டர் செக்லிஸ்ட வரிசையா பார்க்க போறோம். Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax and enjoy the video. Let's get started. Like, share and subscribe to Connect and Build to be a part of our team. பகுதி 1, அக்யூஸ்டிக் பேனல் என்ற மாயை. இப்போ தமிழ்நாட்டுல புதுசா வீடு கட்டுற நிறைய பேர் பண்ற ஒரு மிகப்பெரிய தப்ப பத்தி நான் கண்டிப்பா ஒரு வார்னிங் கொடுத்தே ஆகணும். ஹோம் தியேட்டருக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. ஆனா சரியான புரிதல் இல்லாததால எக்கச்சக்கமான பணம் சும்மா தண்ணியா செலவாகிட்டு இருக்கு. இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நீங்க ஒரு 5 to 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான டால்பி அட்மாஸ் செட்டப் வாங்குறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்ஷன் படத்தை அதோட முழு சவுண்ட் எஃபெக்ட்ஸோட என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா தியேட்டருக்குள்ள சினிமா ஓடும்போது ஸ்பீக்கர்ல இருந்து வர சத்தம் அப்படியே செவுத்து வழியா வெளியே கசிஞ்சா எப்படி இருக்கும்? ராத்திரி நேரத்துல படம் பார்க்கும்போது படத்துல வர ஒரு பெரிய வெடிகுண்டு சத்தம் பக்கத்து வீட்டுக்காரங்களை எழுப்பி விட்டுச்சுன்னா இவ்ளோ தர்ம சங்கடமா இருக்கும். என்னப்பா இவ்ளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணியும் சத்தம் வெளியே கேக்குதே அப்படின்னு நிறைய பேர் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இந்த நிலைமை ஏன் வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? சத்தம் வெளியே கேக்குதுன்னு சொன்ன உடனே நம்ம இன்டீரியர் டிசைனர்கள் என்ன பண்ணுவாங்க? செவத்துல அழகா கொஞ்சம் அக்யூஸ்டிக் ஸ்பாஞ்ச் இல்லனா பேனல்களை ஒட்டி வைப்பாங்க. ஆனா சொல்லப்போனா அது ஒரு மிகப்பெரிய மாயை. அந்த பேனல்கள் எல்லாமே வெளியே பார்க்க அழகா இருக்கணுங்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு காஸ்மெட்டிக் ஃபிக்ஸ் மட்டும் தாங்க. அது ரூமுக்குள்ள வர்ற எக்கோவை, அதாவது எதிரொலிய மட்டும்தான் குறைக்கும். உண்மையான சினிமா தியேட்டர்ல இருக்கிற மாதிரியான ஒரு அமைதி செவத்துக்கு வெளியே ஒட்டுற இந்த பேனல்களால கண்டிப்பா வராது. அந்த அமைதி ஜிப்சம் போர்டுக்கு பின்னாடி அந்த ரூமோட எலும்பு கூட்டிலேயே ரொம்ப ஆழமா ஒரு ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங் முறையில அமைக்கப்பட்டிருக்கணும். இதை ஏன் செவத்துக்கு உள்ள செய்யணும்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா சத்தம்ங்கிறது காத்துல மட்டுமே பரவுற ஒரு விஷயம் கிடையாது. சொல்லப்போனா சத்தம் ஒரு பௌதீக ஆற்றல். உங்க சப்வூஃபர் அதிரும்போது அந்த அதிர்வு நேரடியாக உங்க செவத்திலேயோ தரையிலையோ இல்ல மர ஃப்ரேம்லயோ பட்டு கடத்தப்படும். அந்த அதிர்வு அப்படியே தரை வழியாவோ கூரையில இருக்கிற பீம்கள் வழியாவோ பயணிச்சு உங்க வீடு முழுவதையும் ஒரு டியூனிங் ஃபோக் மாதிரி அதிர வைக்கும். இதைத்தான் நாம சவுண்ட் பிரிட்ஜ், அதாவது சத்தப்பாலம் அப்படின்னு சொல்றோம். உங்க சுவர்கள் எல்லாமே சத்தத்தை கடத்துற ஒரு ரகசிய பாலமா செயல்படுது. இந்த ஸ்ட்ரக்சரல் அதிர்வுகள் தான் உண்மையான சினிமா அனுபவத்தோட மிகப்பெரிய எதிரி. லேயர் 1, அதிர்வுகளை துண்டிப்பது. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படி நேரடியாக கடத்தப்படுற இந்த சத்தப்பாலத்தை நாம முதல்ல உடைச்சாகணும். அதுதான் நாம அமைக்க போற முதல் ஸ்ட்ரக்சரல் லேயர். இதுதான் உண்மையான தீர்வை நோக்கிய முதல் படி. இந்த சத்தப்பாலத்தை உடைக்க நமக்கு உதவுறது தான் ரெசிலியன்ட் சேனல்ஸ், அப்புறம் சவுண்ட் ஐசோலேஷன் கிளிப்ஸ். சாதாரணமா ஹோம் தியேட்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஜிப்சம் போர்டை அப்படியே செங்கல் செவுத்துலயோ இல்ல ஃப்ரேம்லயோ டைரக்டா ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க. ஆனா அப்படி கண்டிப்பா செய்யக்கூடாது. நடுவுல இந்த உலோக கிளிப்களை மாட்டி அதுல ஒரு ஸ்பெஷலான உலோக பட்டையை பொருத்தணும். அதுக்கு மேலதான் ஜிப்சம் போர்டையே நம்ம வைக்கணும். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரியணும்னா, காருகளுக்கு எப்படி ஷாக் அப்சார்பர்கள் இருக்கோ அதே மாதிரி உங்க சிவறுகளுக்கு இந்த கிளிப்கள் ஷாக் அப்சார்பர்களா செயல்பட்டு அந்த அதிர்வுகள்ல அப்படியே உள்வாங்கிக்கும். இதோட மேஜிக் என்ன தெரியுமா? இந்த ஷாக் அப்சார்பர் மெத்தடை யூஸ் பண்றதால உங்க ரூமோட உள் செவரு வெளிச்செவரோட நேரடியாக ஒட்டாம அப்படியே அந்தரத்துல மிதக்கிற மாதிரி மாறிடும். சொல்லப்போனா இது ஒரு ரூமுக்குள்ள இருக்கிற இன்னொரு மிதக்கிற ரூம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இப்போ உங்க சப்வூஃபர் எவ்வளோ ஆக்ரோஷமா அதிர்ந்தாலும் சரி, அந்த அதிர்வு ரெசிலியன்ட் சேனல் அப்படிங்கிற அந்த உலோக பட்டையிலேயே தடுத்து நிறுத்தப்படும். அது செங்கல் செவரு வரைக்கும் போகவே போகாது. சத்தத்தை முடக்கும் அடர்த்தி. இப்போ இந்த மெக்கானிக்கல் கனெக்ஷனை கட் பண்றது மட்டுமே ஒரு முழுமையான தீர்வாகிடாது. செவுத்துக்குள்ள கடத்தப்படுற சத்தத்தை நம்ம தடுத்துட்டோம். ஆனா காத்துல பரவி வர்ற சத்தத்தை தடுக்க நமக்கு அதீதமான அடர்த்தி தேவைப்படுது. அதுதான் நம்ம 2வது லேயர்.
அக்யூஸ்டிக் சயின்ஸ்ல சத்தத்தை தடுக்கிறதுக்கான ஒரு பேசிக் ரூல் என்னன்னா அதிக எடை, அதாவது மாஸ். பிளைவுட்டோ செங்கலோ அதிக எடை கொண்டதுதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அவை ரொம்பவே கடினமானது. அதனால சத்தத்தோட அதிர்வு பட்ட உடனே அந்த அதிர்வை அது அப்படியே கடத்திடும். ஆனா இந்த மாஸ் லோடட் வைனல், ஷார்ட்டா சொல்லணும்னா எம்எல்வி, இது ரொம்ப அதிக எடை கொண்ட ஆனா ரப்பர் மாதிரி நல்லா வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அடர்த்தியான தடையாகும். இது அதிர்வுகளை கண்டிப்பா கடத்தாது. காத்துல பயங்கர வேகத்துல பரவி வர்ற சத்த அலைகள் இந்த எம்எல்வி ஷீட் மேல பட்ட உடனே அதிர முடியாம அங்கேயே செத்து போயிடும். இங்க நாம ரொம்ப அவசரமா கவனிக்க வேண்டிய அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா இந்த 30%. ஆமாங்க, உங்க ஹோம் தியேட்டர்ல சுவர்கள் எவ்ளோ தடிமனா இருந்தாலும் சரி, எத்தனை லேயர்கள் போட்டாலும் சரி, ரூம்ல இருக்கிற எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் பாக்ஸுகள், ஏசி பைப்புகள், அப்புறம் சின்ன சின்ன ஓட்டைகள் வழியாவே கிட்டத்தட்ட 30% சத்தம் வெளியே கசிஞ்சிடுது. அதனால தான் 2026 புதிய அக்யூஸ்டிக் ரூல்ஸ் படி ஏர்டைட் சீல், அதாவது காத்து புகாத அளவுக்கு அடைக்கிறது ரொம்பவே முக்கியம். எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்களுக்கு பின்னாடி எம்எல்வி அப்புறம் அக்யூஸ்டிக் பட்டி பேட்ஸ் வச்சு பெர்ஃபெக்ட்டா சீல் பண்ணணும். ஒரு சின்ன ஊசி முனையளவு ஓட்டை இருந்தா கூட உங்களோட அந்த ஒட்டுமொத்த சவுண்ட் ப்ரூஃபிங்கும் டோட்டலா வேஸ்ட் ஆயிடுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தங்கிறது கிட்டத்தட்ட தண்ணி மாதிரி தாங்க. எங்க சின்ன ஓட்டை இருந்தாலும் அது வழியா அப்படி பீறிட்டு வெளியேறிடும். லேயர் 3, சத்தத்தை வெப்பமாக்கும் பசை. அடுத்ததா இது எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். இதுதான் சவுண்ட் ப்ரூஃபிங்கோட 3வது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாஸ்டர் லேயர். நிறைய பேர் பொதுவா என்ன நினைப்பாங்கன்னா, சத்தம் வெளியே வராம இருக்க ஒரே ஒரு தடிமனான ஜிப்சம் போர்டு வச்சா போதும்னு நினைப்பாங்க. ஆனா அது முற்றிலும் தப்பு. உண்மையான அக்யூஸ்டிக் அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒரு தடிமனான செவத்தை விட 2 மெல்லிய செவறுகள் அதிக சத்தத்தை தடுக்கும். ஆனா அதுக்கு அந்த 2 செவறுகளுக்கு நடுல ஒரு மேஜிக் கெமிக்கல் இருக்கணும். அந்த ரகசிய பொருள்தான் கிரீன் க்ளூ நாய்ஸ் ப்ரூஃபிங் காம்பவுண்ட். இது எப்படி வேலை செய்யும்னா, நீங்க ரூமோட செவத்துல ஜிப்சம் போர்டை அடிக்கிறீங்க, அடுத்து இன்னொரு ஜிப்சம் போர்டோட பின்புறம் முழுக்க இந்த கிரீன் க்ளூ பசைய தாறுமாறா பூசி ஜிப்சம் போர்டோட மேல ஒட்டி ஸ்க்ரூ பண்றீங்க. இந்த சயின்டிபிக் மெத்தட்க்கு பேரு கன்ஸ்ட்ரெயின்ட் லேயர் டேம்பிங். அதாவது 2 அடுக்குகளுக்கு நடுவுல ஒரு நெகிழ்வான பொருளை வச்சு அதிர்வுகளை முடக்குற ஒரு அதிநவீன தொழில்நுட்பம். இது எதை ரொம்ப தெளிவா காட்டுதுன்னா, இப்போ உங்க ஹோம் தியேட்டர்ல பயங்கரமான சத்தத்தோட ஒரு வெடிகுண்டு வெடிக்கிற காட்சி ஓடுதுன்னு வச்சுப்போம். அந்த ஆழமான பேஸ் அதிர்வுகள் முதல் ஜிப்சம் போர்டை தாண்டி வரும்போது நடுவுல இருக்கிற கிரீன் க்ளூ அந்த சத்தத்தோட ஆற்றலை அப்படியே முழுமையா உறிஞ்சு அதை மிகச்சிறிய அளவிலான வெப்பமா மாற்றி அழிச்சிடும். ஆமாங்க, சத்தம் வெப்பமா மாறி காணாம போயிடும். இது கேட்கவே ஒரு மாயஜால மாதிரி இருக்கலாம், ஆனா இதுதான் தூய அறிவியல். இதுதான் அந்த ஹை அண்ட் சப்வூஃபர்கள் உருவாக்குற மோசமான அதிர்வுகளை தடுக்கிற ஃபைனல் வெப்பன். மாஸ்டர் செக்லிஸ்ட் மற்றும் தீர்வு. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த சூப்பரான சயின்ஸ் கான்செப்ட்ஸ் ஒரு இன்டீரியர் டிசைனர் கிட்ட கொடுத்து எப்படி சரியா செய்ய சொல்றதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட்டை இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சரல் அடித்தளங்களை சரியா அமைக்காம விட்டா என்ன ஆகும் தெரியுமா? உங்க ரூமோட பின்னணி இரைச்சல், அதாவது நாய்ஸ் ஃப்ளோர் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு விலையுயர்ந்த ஸ்பீக்கர்களை வாங்கி எவ்வளோதான் ஆடியோ கேலிப்ரேஷன் பண்ணாலும் அது சுத்தமா வீணாயிடும். ரூம்ல இரைச்சல் அதிகமா இருந்தா பேஸ் அதிர்வுகள் ரொம்ப மங்கல மாறிடும். படத்துல பேசுற வசனங்கள் எதுவுமே தெளிவா கேட்காது. கடைசியில பார்த்தா அந்த 10 லட்சம் ரூபாய் ஸ்பீக்கர் கொடுக்குற அவுட்புட் ஒரு சாதாரண 50,000 ரூபாய் சவுண்ட் பார் கொடுக்குற அவுட்புட்டை விட ரொம்பவே மோசமா இருக்கும். இது நிஜமாவே அப்பட்டமான பணவிரயம் தானே? அதனால நீங்க ஹோம் தியேட்டர் வேலைகளை தொடங்கும் போதே கரெக்டா இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், ஃப்ரேம்கள்ல சவுண்ட் கிளிப்ஸ், அப்புறம் உலோக சேனல்கள். அடுத்து, காத்து போகாத மாதிரி எம்எல்வி ஷீட் மற்றும் புட்டி பேட்ஸ் யூஸ் பண்ணி சீலிங். அதுக்கப்புறம் முதல் ஜிப்சம் போர்டு, அதுக்கு மேல கிரீன் க்ளூ பசை, ஃபைனலா 2வது ஜிப்சம் போர்டு. இதையெல்லாம் ஃபுல்லா முடிச்ச பிறகுதான் கடைசியாக நீங்க கார்பெட், அந்த அழகான அக்யூஸ்டிக் பேனல்கள் மாதிரியான அலங்கார வேலைகளையே பண்ணணும். இறுதியா உங்ககிட்ட நான் கேட்க விரும்புற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். மோசமான ஸ்ட்ரக்சரல் அக்குஸ்டிக்ஸ் காரணமா உங்களோட 10 லட்சம் ரூபாய் ஸ்பீக்கர் ஒரு சாதாரண சவுண்ட் பாரை விட மோசமா ஒலிச்சிட்டு இருக்கா? செவுத்துக்கு மேல ஓட்டுற விலையுயர்ந்த அக்குஸ்டிக் பேனல்கள் வேணும்னா உங்க ரூமை அழகா காட்டலாம், ஆனா அது கண்டிப்பா உண்மையான சினிமா அமைதியை உருவாக்காது. அதுக்கு முறையான ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் மட்டுமே நிரந்தரமான தீர்வை கொடுக்கும். அடுத்த முறை உங்க ஹோம் தியேட்டர் டிசைன் பண்ணும்போது செவுத்துக்கு வெளியே என்ன இருக்குன்னு பார்க்கறத விட செவுத்துக்கு உள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.